கழிவுகளின் தேக்கத்தால் பல நோய்களின் தாக்கத்திற்கு ஆளாகி பல்வேறு இடங்களில் மக்கள் தவியாய் தவித்து வருகின்றனர். கழிவுகளை கண்ட இடங்களில் கொட்டி பல அழிவுகளுக்கு வழி தேடிக் கொண்டிருக்கும் அவலத்தை தடுக்கும் விதமாக கழிவுகளை ஓரிடத்தில் கொட்டி அவற்றை தரம் பிரித்து அப்புறப்படுத்தும் பணியை அந்தந்த நகராட்சி மற்றும் மாநகராட்சி நிர்வாகங்கள் செய்து வருவதுடன் அரசும் பல்வேறு தனியார் அமைப்புகளும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நோயை போக்கும் மருத்துவமனைகள் நோய் தாக்கத்திற்கு வழி தேடி கொடுக்கும் விதமாக குப்பைகள் கொட்டும் பொது குப்பை தொட்டியில் விதிகளை மீறி மருத்துவ கழிவுகளை கொட்டி வருகிறது. மருத்துவ கழிவுகளை அதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் தரம் பிரித்து அழித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற விதிமுறைகள் இருந்தாலும் அவற்றை அலட்சியம் செய்யும் மருத்துவமனைகள் அறுவை சிகிச்சை மற்றும் பல்வேறு சிகிச்சைக்காக பயன்படுத்திய இரத்தக்கரை படிந்த கழிவுகள், ஊசிகள் போன்றவற்றை பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் விதிகளை மீறி கொட்டி வருகின்றனர். இதனால் எத்தனை பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை மறந்த இவர்களால் திறந்த வெளியில் போடப்படும் ஊசிகள் துப்புரவு பணியாளர்களை பதம் பார்ப்பதுடன் நோய் தொற்றையும் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு சிகிச்சைகளுக்கு பயன்படுத்திய இரத்தக்கரை படிந்த கழிவுகள் மற்றவர்களுக்கு எளிதில் நோய் தொற்றுதல்களை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொண்டு எத்தனை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்களோ இல்லையோ, திருச்சியில் மாநகராட்சியில் விதிகளை மீறி மருத்துவ கழிவுகளை கொட்டி வந்த மருத்துவமனைகள் மீது மாநகராட்சி நலத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதை பற்றி நலத்துறை அதிகாரிகள் கூறும்போது, மருத்துவ கழிவுகள் கொட்டுவதற்கென்று தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்குதான் மருத்துவ கழிவுகளை கொட்டி தரம் பிரித்து அப்புறப்படுத்தி அழிக்க வேண்டும். அதை விடுத்து அலட்சியம் செய்யும் மருத்துவமனைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொது குப்பை தொட்டிகளில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் துப்புரவு பணியாளர்களில் இருந்து பல்வேறு வகைகளில் மக்கள் பாதிக்கப்படுவதுடன் அதிகளவு தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது மருத்துவ கழிவுகளுக்கு கையாளுதல் மற்றும் மேலாண்மை சட்ட விதிகளின்படி மருத்துவ கழிவுகளிலேயே தரம் பிரித்து அவற்றை அதற்கென்று வகுத்துள்ள முறைப்படி தான். ஒரு சில இப்போ சாயில்டு காட்டன், பேண்டேஜ், கிளாத் எல்லாத்தையும் நம்ம இன்சினரேஷன் என்று சொல்லக்கூடிய எரியூட்டுதல் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும். ஷார்ப் என்று சொல்லக்கூடிய நீடில்ஸ், அந்த வயால்ஸ், உடஞ்ச வயால்ஸ் இதெல்லாம் பிட் பறியல் பண்ணுவோம். அலட்சியமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆபத்தில்தான் முடியும் என்பதை மறந்து நோய் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்க வேண்டியவர்களே அதன் தாக்கத்திற்கு வழியமைத்து கொடுக்கின்றனர். தவறுகள் செய்பவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே என்று தங்களின் ஆய்வில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்ட நலத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் வரவேற்கத்தக்கது. இதுபோன்று ஒவ்வொரு துறையும் செயல்பட்டால் குற்றங்கள் குறையும், சுற்றங்கள் நலம் பெறும். லோட்டஸ் செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து ஹரிஹரன் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.